படத்துல வந்து 2 கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு ஸ்மால் டவுன் கேர்ள் வந்து சேசிங் அ பிக் ட்ரீம். அது ஒண்ணு இருக்கு. 2வது வந்து லைக் என்ன எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த 50 இயர்ஸ், 60 இயர்ஸ் இல்ல ஒரு 70 இயர்ஸ்ல இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைங்கள வளர்க்கணும். இல்ல வந்து அதுதான் உன் லைஃப். அத பார்த்துட்டு அவங்களோட டைப்பர்லாம் கிளீன் பண்ணிட்டு, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அவங்க ஸ்கூல் முடிச்ச உடனே சமைச்சு குடுத்துட்டு, இந்த மாரி ஒரு லைஃப் தான் வாழணும் அப்படின்னு எதுவுமே அவசியம் கிடையாது. ஆமா அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. 50, 60க்கு மேல அவங்களுக்கும் கூட ஒரு ஆசை இருக்கு. ஆமா அவங்க சொந்த புடிச்ச தொழில் பண்ணலாம், இல்ல புடிச்ச பேண்ட பண்ணலாம், இல்ல புடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், இல்ல புடிச்ச ஏதோ ஒண்ணு செய்யலாம். லைக் லைஃப்ல அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. ஆமா அப்படியே வீட்ல தான் உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாரி 2 பேரலல் ஏஜ்ல உள்ளவங்களுக்கும் அவங்களோட லைஃப், அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அவங்க அச்சீவ் பண்ண நினைக்கிற ட்ரீம்ஸ். ஏன்னா இவங்களால சின்ன வயசுல பண்ணியிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் லைக் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. அத திருப்பி போய் எடுத்து பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏஜுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. லைக் இந்த 2 கான்செப்ட் தான் இந்த படத்த தூக்கி நிறுத்துது. நீங்க வந்து இந்த படத்த பார்க்கறதுக்கான 2 ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த 2 கான்செப்ட் தான். இதுக்காக நீங்க இந்த படத்த பார்க்கலாம். கண்டிப்பா ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. லைக் அந்த பாதரிங் பண்ற ஒரு விஷயம் இல்ல. தவறே இல்ல பேசுறதுக்கு. அந்த கிராமத்துல. நீ எப்படி கொரியன் சினிமா பார்த்த? நீ எப்படி பிடிஎஸ் ஆல்பம் கேட்ட? அதுக்கெல்லாம் படத்துல பெருசா ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. ஒருவேள போக போக ஜியோ சிம் வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. வளர வளர ஜியோ சிம் வந்துருச்சா? 4G, 5Gலாம் வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் லைக் அந்த ஒரு இடம் எனக்கு கொஞ்சம் பாதர் பண்ண மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரியாவை வந்து அது வந்து அந்த மாதிரி அழகா நம்ம வந்து ஒரு கொரியன் படத்துல பார்த்துருப்போம். தமிழ் சினிமால பயங்கரமா ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடான்னு கேட்கறவங்க கூட சில பேர் இருக்கலாம். அது வந்து கொரியாவை நீ அழகா காட்டணும்னா நீ டிஸ்கவரி சேனல்ல போய் பாடுறா, இல்ல வேற ஏதாவது டிராவல் வீடியோ பாரு, எதுக்கு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறவங்க கூட இருக்கலாம். அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. யூ மே ஸ்கிப் ப்ராபப்ளி. ஆனா அத வந்து எப்படி ஒரு கதையா வந்து தியேட்டர்லயே பார்க்க போறது இல்லையே. நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்க நெட்ஃபிளிக்ஸ் போறீங்க. தான். இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் யூ மச். ஐயோ அதுக்கும் சில பேர்லாம் என்னோட வேல்யூபிள் டைம் ரூ. 199 அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரியங்கா அருள்மோகனோட ஹேட்டர் போல இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த வெஞ்சன்ஸ் தெரியுது. சோ பட் லைக் நெவர்தலெஸ் உண்மையிலுமே நல்லா அவங்க வந்து அந்த இமோஷன்ஸ் அவங்க வந்துட்டு அந்த ஏமாற்றத்தை வந்து அவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஏமாற்றம் வந்து ஒரு பிட்ரேயலுக்கு அப்புறம் அவங்க இது வந்து கொரியால வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஆக்சுவலி நல்லாவே கன்வின்சிங்கா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் அங்கங்க சில இடத்துல அவ்வளோ கன்வின்சிங்கா எனக்கு படல. எனக்கு பிடிக்கலன்னே சொல்லிட்டு போயிருக்கோம். இதையே இவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணி பிரியங்கா அருள்மோகன் இல்ல எனக்கு ஆனஸ்டா சில இடத்துல அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சில இடத்துல எனக்கு பிடிக்கல. ஆனஸ்டா பிடிக்கல அவ்வளவுதானே. சரி விடுங்க.